காமமை. ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. உண்டா லாபம். என்னடா முறைக்கிற? சார், இன்னும் போனியா ஆகல சார். போனி ஆகலையா? என் கையால போனியானா நல்லா வியாபாரம் நடக்குண்டா. குடு. இல்லையா என்னையா பாக்குற? சில்லறையா இருக்கேன்னா எல்லாம் கவர்மெண்ட் காசு தாயா. வா. சில்லற பசங்க. திட்டினியா? திட்டிக்க. அதுக்கும் அபராதம் உண்டு. சார், திட்டுவியா? காலையில இருந்து யாருமே இல்ல தம்பி. சாயங்காலம் வாங்கி கொடுத்துடுறேன். நீ குடுக்கிற காசுக்கு இன்னொரு வாட்டி 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு கவர்மெண்ட் ஜீப்பா எடுத்துட்டு வர முடியும். இடுப்புல சுருக்கு பை இருக்குல்ல, அதுல இருக்கும். எடு. கையில காசு இல்ல. எத்தனை பாக்குதா? நீ எங்க காசு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அது ஒண்ணு இல்ல. சோட்ட மண்ணுல கொட்டிட்டிய. நீ மண்ணாதான் போல. சாபமா குடுக்குற? குடு. இந்தா, இத சாப்பிட்டுட்டு செம்பா குடு. மண்ணுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. நீ கெட்ட கேட்டுக்கு போலீஸ்காரன் பிள்ளையா பறக்கணுமா உனக்கு? வேணும்னா இனிமே பத்துக்க. அப்படியா? நான் பெற்றாலும் ஒன்னாட்டு போலீஸ்காரன் நான் விட மாட்டேன். மண்ணுல தாண்டா இரும்பு சத்து இருக்குன்னு சொன்ன, அத நீயே சாப்பிடுறா. என்னடா ராசா, பசிக்குதா? உன் எஜமா வந்தா ஒரு சொட்டு கூட குடிக்க விட மாட்டான். சீக்கிரமா குடிச்சிரு. என்ன மல்லிகா? மல்லே, எங்க போயிடுச்சு? இன்னைக்கு என்ன பண்ண நீ?
நான் ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலையா? அப்ப கண்ணுக்குட்டி அவுத்துல? என்ன கண்ணுக்குட்டின்னு? அதாம்மா நம்ம கோவிந்த வீட்டு கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி பசியில அம்மா அம்மான்னு கத்துச்சா, பாக்க ரொம்ப பாவமா இருந்துச்சுன்னா அதான் அவுத்து விட்டேன். இத பாருமா, இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்காத. நமக்கு எதுக்குமா ஊர் வம்பு? நீல ஆமா, இது என்னது மூஞ்சில? இன்னைக்கு யாரு அடிச்சிட்டு வர? தப்பு பண்ணா என்னைக்கு அடிப்பேன். மலே, நீ மட்டும் நடந்ததை நேர்ல பாத்துருந்தேன்னு வச்சுக்கேன், அவனுங்களை நீ 2 சேர்த்து போட்டிருப்ப. இந்த தாய்மா இல்ல, அதாம நம்ம தாய்மா. அது ஏதோ பொழப்புக்காக பூக்குற வச்சிருக்கு, அதுகிட்ட போய் மாமல் கேக்குறானுங்க. மாமல்னா? அதாமா காசு. அத குடுக்கலன்னு சொன்னதுக்கு சாப்பிடுறதுக்கு வச்சிருந்த சோத்தை தூக்கி மண்ணுல போட்ட அந்த போலீஸ்காரன். ஐயோ, அவனுக்கே அந்த மண்ணு சோத்தை திங்க வச்சிட்டல. சரி சரி மல்லி, பசிக்குது, சோறு போடு. தினம் தினம் நீ இதேதான் சொல்ற. ஆனா ஒண்ணு, இனிமே நீ இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போக கூடாது, அவ்வளவுதான். கும்பிடுறேங்க. கும்பிடுறேம்மா. என்னையா, எப்படி நடக்குது வியாபாரம்? ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்குமா? என்னது? என்னையா சொன்ன? உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்குமா? அப்படி சொல்லு. கடவுளை அவனுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கறா, நான் தானே கொடுக்கறேன். கடவுள் புண்ணியமா போங்கடா. என்ன 2 ரூபாய் குறையுது? தவறு நடந்து போச்சு கண்ணு. சராசரி எடை கூட தப்பு பண்ணாலும் பண்ணும், இந்த ராணி எடை என்னைக்கும் தப்பு பண்ணாதாமா. மெதுவாப்படா, கொஞ்சம் கூட்டு வர்ற இல்ல. அந்த பூக்கடை நிக்கு. பச்சாச்சுக்கோ. அப்படிதான். ஏண்டா என்னண்ணா? நாளையில இருந்து உனக்கு டிரைவர் வேலை ஓடுமா வேணாமா? போனோம். என்னடா குழந்தைய நான் பூ மாதிரி வச்சுட்டு இருக்கிறேன், நீ என்னடா குலுக்கி ஈட்டுன்னு வர்ற? அத்த உடியா பெருமா பாப்பாவுக்கு 4 முறை பூ முடியா? கண்ணி 4 முறை போதுமா? இங்க விட்டுட்டு அக்கா, டில்லி புது புடிங்க அவளை புடிங்க. ஏய் டில்லி, நீ லண்டனே போறால நான் அவளை விட மாட்டேன்டா. ஏய் கிராக்கி யாரு? உன் பொண்ணு வயசுல உன்னை பின்னால உட்கார வச்சுட்டு என்னடா சொன்ன? என்ன சொன்ன? பஜாரியா? தெரிஞ்சு போச்சா? உன்னை பஜாரின்னு சொல்ல, அவனை பேஜாருன்னு. இப்ப மீச மட்டும் தான் கோலிட்டு இருக்கு, ஒட்டு விட்டாலும் மூஞ்சியே கோணிடாமா. ஏய் இறங்குடா, இறங்குடாண்டா. இது பெரிய ஏரோப்ளேனு, இதுக்கு ஒரு டிரைவர். ஏய் நீதான் சாருக்கு கீப்பா? ஐயோ வெக்க தப்பாரு. வாடடே வாட. என்னக்கா? என்ன இருங்க இருங்க. என்னடி இது கன்றாவி? வண்டியை நீ ஓட்டுற? நீ ஓட்டினா நல்லாதான் இருக்கும், உனக்குதான் புரிய மாட்டேங்குது. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கண்ணா, வண்டியை புடிங்கி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது. ஏண்டி அவன் வண்டியை வாங்கி வச்சுட்டு தர மாட்டேங்கிற? வாயா கட்ட பொம்மா, வாங்கின கடனை அவன் திருப்பி கொடுக்கல, அதனால வண்டியை வச்சுக்கிட்ட. ஏண்டி வண்டியை நீ வச்சுக்கிட்டு அவன் எப்படி சம்பாதிப்பான், எப்படி அவன் கடை அடைப்பான்? அப்போ ஒண்ணு பண்ணலாமா? என்ன? ஏய் என்னையா என்ன? அண்ணா அண்ணா இது நல்ல வண்டிண்ணா, அதுதான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. வச்சுங்க. இப்ப உனக்கு வண்டி வேணுமா வேணாமா? ஓணும். அப்ப வாய மூடிட்டு. காசு எடுத்தையா? இப்ப காசு இல்ல, வீட்டுக்கு போய் எடுத்துறேன். முதல்ல வண்டியை கொடு. இந்த அம்பளி அம்மா கதையில நம்ம கிட்ட வேண்டாம். உனக்கு வண்டி வேணும்னா நமக்கு ஏதாவது வச்சுக்கணும். யோ தொக்கைய கட்டியா? இதுக்கும் வண்டி கேட்கும், யோசிக்காத, கைட்டு கொடுத்துடலாம். என்னடா என்னக்கா? அவர் அண்ணங்கிற என்ன அக்காங்கிற, என்ன விளையாட்டா? பின்ன எப்படிதான் கூப்பிடணும்? அவர் அண்ணன்னா என்ன அண்ணின்னு கூப்பிடணும், அக்கான்னா அவரை மாமா. இப்படி. நான் கைட்டிக்கிறேன். 1 2 அக்கா இவ்வளவு நான் சொல்லி பிடிச்சிட்டு. ஐயோ என்ன உடம்பு! சாஞ்சாலும் இந்த மார்பிள சாயணும், சேர்ந்தாலும் இந்த தோல்ல சேரணும். அம்மா. ஏக்கா, தொழில் வேற காதல் வேற, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதன்னு சொன்ன கேட்டியா? இப்போ பழைய துணி வாங்குற அளவுக்கு தொழில் கேவலமா போயிடுச்சு. மச்சான், நானும் உன்னை எப்படியாவது மடக்கிடலான்னு பாக்குறேன். நீ என்னடானா அப்படி போற இப்படி போற.
அந்த பக்கம் திரும்பிக்கிற எந்த பக்கம் திரும்பிக்கிற ஒரு தடவையாவது என்னன்னு கேட்டிருப்பியா? தாடியா போலீஸ்காரனை எல்லாம் புரட்டி புரட்டி எடுக்கிறல்ல, இப்ப நான் உன்னை எப்படி புழியறேன் பாரு. என்னையா என்ன கத்துற? சூடா இருக்கா? எத்தனை பேர் அடிச்சிருப்ப? நீ பண்ண கலாட்டாவுக்கு உனக்கு இப்படித்தான் இருக்கணும். சும்மா சொல்லக்கூடாதியா, உனக்கு மொறப்பு ஜாஸ்திதான். நல்லா கத்தி மாதிரி நிக்குது. என்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ ரொம்ப அசந்து போயிட்ட. ஏன் ஒரே ஒரு முத்தம் குடியா? ஆமா, நீ என்னைக்கு கொடுத்துருக்க? அதையும் நானே கொடுக்குறேன். அப்பா என்னடி தாடி கொத்துதியா? பாப்பா யாருமா நீ? நான் பக்கத்தூரு எங்க ஊர் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். உங்க ஊருக்கா? உங்க ஊர் பஸ் எல்லாம் எப்போ போயிடுச்சு? இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துல ஒரு கன்னி பொண்ணு தனியா நிக்கலாமா? காலம் கெட்டு கிடக்குதுமா. தண்ணி அடிச்சுட்டு காலி பசங்க எல்லாம் சுத்துற நேரம் இது. ஆமா, உனக்கு இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும் இல்ல. காலையில 5:30 மணிக்கு தாமா பஸ். அது வரைக்கும் நீ எங்க இருப்ப? இங்கேயே எங்கேயாவது. ஆம்பளைங்க நாங்க இருக்கும்போது நீ தனியா நிக்கலாமா? நாங்க பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு அம்மான்னு விடுறது எங்க மனசு என்ன கல்லா? நீ வேணா உனக்கு அண்ணன்லாம் நினைச்சிக்கோ. ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய். 150 ரூபா போதடி, வீணா போயிட போகுது. வண்டி ரெடி. யாரு ஓட்டுறது? வைகம் போல் தான் அப்படின்றியா? நானே தான். காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க பெரியவரே. கன்னி பொண்ணுங்களால தனியா நடமாடவே முடியறதில்லப்பா. பேசாம அந்த வெள்ளைக்காரனே நம்மளான் இருக்கலாம். அப்ப போலீஸ்க்கு சொல்லி அனுப்பலாமா? ஆமா, அவனுக்கு வந்து கேஸ பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு விபச்சாரன்னு பட்டம் கட்டிடுவானுங்க. அப்புறம் அந்த பாவம் நமக்கு தான். பேசாம நாமளே கூட பிறந்த பொறப்பா நினைச்சு அடக்கம் பண்ணிடலாம். போப்பா. எனக்கும் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசையா இருக்குடா. கத்து கொடுங்கடா. நான் உங்களை எல்லாரையும் ரஜினிகாந்த் படத்துக்கு கூட்டிட்டு போறேன்டா. முதல்ல குரு உனக்கு சொல்லணும். கால்ல எல்லாம் விழ வேணாம், கையெடுத்து கும்பிட்டா போதும். சரி சரி, குருதட்சணை எடுத்து சீட்டு மேல வை. ஏய் இறங்கடா. டேய், என்கிட்ட நாளாதான் இருக்குடா. இப்ப நான் என்ன பண்ணும்? இதுக்கு மட்டும்தான் இடது காலம் முதல்ல வைக்கணும். ஆமா, நீ கால் படலா அரைப்படலா? வயசு வந்த பொண்ணெல்லாம் அரைப்படல் போடக்கூடாது. உனக்கு முழுப்படல் தான். சரி சரி, காலத்துக்கு போடு. சரி. முத ஏற பாத்தியாரு. கட்டியா பிடிச்சுக்கோ. அப்படியே போ. இடு பொழைக்காத. அப்படியே ஓட்டுறல அப்படிதான் இருக்கும். மாடு வருது, பிரேக் பிடி, பிரேக் பிடி. மாடு வருது, பிரேக் பிடி. மாடு வருது, பிரேக் பிடின. யாராவது ஃப்ரண்ட் பிரேக் பிடிப்பாங்களா? நீ தானே பிரேக் பிடிக்க சொன்ன. எந்த பிரேக்னு சொன்னியா? அதான ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டேன். கையெல்லாம் காயும். இந்த மாதிரி 2 இடத்துல விழுந்து அடிபட்டதான் எல்லாம் சரியா வரும். ஏறு ஏறு. சரி சரி, அழுது போறோம். ஏறு. டேய், ஒழுங்கா புடிச்சுக்குங்கடா. முன்னாடி விட்ட மாதிரி விட்டுறாதீங்க. மாடு வந்தா முன்னாடியே சொல்லணும். என்ன? நாங்க புடிச்சுக்கிறோம். ஓட்டு புடிச்சுக்குங்கடா, விட்டுறாதீங்க. புடிங்க. ஏய் ஏய் பட பட டேய். திரும்பி பார்க்காம அப்படியே ஓட்டு. டேய், நான் நல்லா ஓட்டுறேன்டா. நல்லாவே ஓட்டுறீங்க. அப்படியே ஓட்டு. பயப்படாத, நாங்க இருக்கோம். அப்படியே ஓட்டு. ஐயோ, இறக்கமா வருது. வா. ஏய், வா சொல்லுடா. அப்படி வா. அட இந்த பக்கம் பாத்து வா. ஐயோ, என்னடா அப்படி பண்ணிட்டீங்க? அட பாத்து உருகுற மாதிரி இருக்கு. பாத்து ஓட்டுற வண்டி. ஐயோ, இந்த மாதிரில இந்த வண்டி ஓட்ட கூடாது. நல்லா நேரா பட் 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 மேய்ச்சு போயிட்டே இருக்கணும். உங்க கூட வந்து பசங்க எல்லாம் பாரு அங்கேயே நின்னுட்டானு. என்னை இறக்கி விட்டுருங்க.
ஐயா நீ ஏமா இறங்கணும்? நான் உனக்கு சொல்லி தரேன். உங்க அண்ணன் நான் நல்ல ஜிகிரி தோஸ். வா இப்படியே உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் நான் விட்டுறேன். வா வா. ஒரு வண்டிய ஒரு மாதிரி ஓட்டணும். இந்த வண்டி எப்படி ஓட்டணும் தெரியுமா? முதல்ல 2 கையிலயும் ஹேண்ட் பார கப்புன்னு புடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காலை தூக்கி அந்த பெடலை வச்சு இன்னொரு காலை தூக்கி இந்த பெடலை வச்சு நேரா ஏறி நிமிந்து சீட்டு மேல உக்காரணும். அப்புறம் நிறுத்தும் போது பட்டுன்னு நிறுத்த கூடாது. மெதுவா பிரேக்க போட்டு மொல்லமா இறங்கணும். நான் போட என்ன விடுங்க, எங்க அண்ணன் திட்டும். ஏண்டா நாய், என்ன திமிர உனக்கு? ஐயோ, அண்ணா பாத்து. ஏமா இவெல்லாம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட நீ சைக்கிள் கத்துக்கிறதா? நல்ல பொண்ணா இருக்கிய. உனக்கு சைக்கிள் கத்துக்காதீங்கன்னா ஏன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அங்க முதியவ பாரு, ஏன் நல்லா தானே இருந்தா? அவன் தங்கச்சி சைக்கிளோட நிறுத்திட்டா. சைக்கிள் கேட்டிருந்தா அதையும் தூக்கி தலைமையில வச்சு செஞ்சிருப்பான். என்ன இது? சைக்கிளை தூக்கி இப்படி தலைமையில வச்சுட்டு வரியே. அங்க பாரு, ஊரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அவனுக்கு கிடைக்கிறானுங்கம்மா. இத பார், இது என் தங்கச்சிக்கா வாங்கின சைக்கிள். நீதான் ஓட்டணும். சிரிக்கிறவனுக்கு முத்து பத்தி தெரியுமா? வா இப்படி. எனக்கு பயமா இருக்குல்ல. பயமா? இந்த முத்து கூட இருக்கும் போது உனக்கு பயமா? வா இப்படி வா. புடிச்சுக்கோ. கெட்டியா இப்படி. ஏறு. உட்காரு உட்காரு உட்காரு. நல்லா புடிச்சுக்கோ. உட்காரு. பயமா? பயம். எனக்கு ஓட்ட வருமா? ஓட்ட வருமா? நான் எத்தனை பேருக்கு கத்து கொடுத்துருக்கேன். நீ என்னடா போடு. ஐயோ அழக்கூடாது. என்ன இன்னைக்கு வியாபாரமே சரியில்லையே. போனா வராது, பொழுது போனா தங்காது. போனா வராது, அங்க 2 இங்க 2. என்ன புதுசா இருக்கு? எது? சரக்கு. மோந்து பார்த்தாலே போதை ஏறுது. மோர வேணாம், பார்த்தாலே ஏறும். எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. அக்கா எனக்கு ஐயா 2 கிளாஸ் ஊத்துங்க. 2 யோ பெருசா இந்த கைன் தண்ணி அவனா குடிப்பானா? அங்க பாரியா 2 குட்டிங்க. அவளுங்களே ஊத்துறாளுங்க. அவளுங்களே ஊறுகாயா நாக்குல தடை விடுறாளுங்க. வா வா பொரியா இரு வர. ஐயோ காட்டு. யார கேட்கணும்? உனக்கு சமத்து இருந்தா நீ வித்துக்க, எனக்கு சமத்து இருந்தா நான் வித்துக்கிறேன். சமத்து இருந்தா மட்டும் சாராய விக்க முடியாது தம்பி. போலீஸ்காரங்க சப்போர்ட் இருக்கணும். நான் எஸ்ஐக்கே மாமூல் கட்டி இருக்கேன். உன் லெவலுக்கு நீ எஸ்ஐக்கு கட்டுற, என் லெவலுக்கு நான் சர்க்கிளுக்கே கட்டுறேன். போடா. டேமேச மரியாதை அந்த கடையை காலி பண்ணிடு, இல்ல நடக்கிறதே வேற. டாய் தடியா, மோதி தான் பாக்கணும்னா வாடா. 6 கொலை பண்ணிட்டு நேத்து தான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க கொலை பண்ற தொழிலை விட்டுட்டு ஒழுங்கா சாராயம் வித்து போய்ச்சுக்கிடான்ட்டு. விட மாட்டீங்களே. என்ன பாக்குற? பூவு இவங்கிட்ட என்னடா பேச்சு? நம்ம கிட்ட மாமூல் வாங்குறானே போலீஸ்காரன், அவங்கிட்ட பேசிக்கலாம். வாங்கடா போலாம். என்னையா டூட்டி பாக்குறீங்க? எங்கேயா உங்க இன்ஸ்பெக்டர்? சம்பளம் வாங்கல, ஒழுங்கா வேலை பார்க்க வேணாம். பொறுப்பு அணியா பொறுப்பு. என்ன மாதிரி அடுப்புல இருந்து இறக்குன சாராய மாதிரி கொதிக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? பின் என்னையா, எங்களுக்கு எதிராக ஒருத்தன் சாராய கடை போட்டிருக்கான். நீங்க அதை விட கேவலமா இருக்கீங்க. மாதிரி எங்களை பத்தி எது வேணா குறை சொல்லு, ஆனா எங்க நாணயத்தை பத்தி எந்த குறையும் சொல்லாத. பின் என்னையா, உங்க சப் இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு. அந்த சர்க்கிள் என்னடானா அவங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு. சர்க்கிள் எங்களுக்கு தெரியாம காசு வாங்க மாட்டாரு. அந்த தொடர்ந்துங்கயாச்சே. வா அவன் யாருன்னு பாத்திரலாம். 24 மணி நேரத்துல கடையை அவன் அங்கிருந்து காலி பண்ணி ஆகணும். இல்ல நீங்க இல்ல. யாரா நீ?
நீ யாரா? பார்த்தா தெரியல, போலீஸ். போலீஸ்காரன் வேலை என்ன? சாராயத்தை பிடிக்கிறது. உன்னை யாரா கடை போட சொன்னது? இது என்ன கவர்மெண்ட் கடையா? வரி கட்டி லைசன்ஸ் வாங்கி கடை நடத்துறதுக்கு. நான் மட்டுமா விக்கிறேன்? அவன் விக்கிற? அவங்க மாமூல் கட்டுறாங்க. மாமூல் கட்டினா சாராயம் விக்கிறது சரி ஆயிடுமா? பிடிக்கிறதுனா 2 பேரையும் புடி, இல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடி. ஐயா படிச்சவர் போல் இருக்கு, அதான் லா பேசுறாரு. இவன்ட்ட பேச்சு பிரயோஜனம் இல்ல. நான் போலீஸ்ரா, என்ன அடிக்கிறானா? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? உங்களை நம்பி தான்டா வந்தடே. அப்பா, அடிய பார்த்தா சாராய அடி மாதிரி இல்லையே, போலீஸ் அடி மாதிரில இருக்கு. ஐயோ, மாதிரி இல்லடா, போலீஸே தான். மத்தவங்களுக்கு வேணாம், இது யூனிஃபார்மா இருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் தோல். இந்த தோலுக்கு சொரண இருக்கணும், பானா இருக்கணும். திருடனை விட திருட்டுக்கு காவல் காக்கிற உங்களை தாண்டா முதல்ல உள்ள தள்ளணும். I'm sorry. I'm sorry. Please. அழாத. Hey! என்னாச்சு இப்போ? ஏன் கத்துற? நானா முதல்ல? நீ அதான் வந்து இடிச்ச? நான் புதுசா சைக்கிள் ஓட்டுறேன், நீ பார்த்து ஓட்ட வேண்டியதானே? ஓஹோ, புதுசா? லைசென்ஸ் வச்சிருக்கியா? லைசென்ஸா? அப்படின்னா என்ன? லைசென்ஸ் என்னன்னு தெரியாது? என்ன நீ மிரட்டிட்டே இருக்க? ஓட்டிட்டே இருக்க? ஏய், நான் யார் தெரியுமா? நீ யார் இருந்தா எனக்கு என்ன? நீ யாருன்னு உன் நெத்தில எழுதி ஒட்டியா வச்சிருக்கு. என்ன சொன்ன? சரி சரி, அழாத. இனிமே பார்த்து ஓட்டிட்டு போ. எங்க போற? என் சைக்கிள் உடைஞ்சு போச்சுல்ல, பைசா கொடுத்துட்டு போ. ஓஹோ, போலீஸ்காரங்கிட்டே காசு கேக்குறியா நீ? போலீஸா? சரி, நீ ஒண்ணு கொடுக்க வேணாம், நான் ஏய், இல்ல. வரேன். எங்க போற? வீட்டுக்கு. அங்க பாரு, என்ன? என் பைக் ஹெட்லைட் உடைஞ்சு போயிருக்க, அதுக்கு யார் காசு கொடுக்கறது? அதுக்கு நான் என்ன பண்றது? ஆ? சரி, நாம 2 பேரும் நியாயமா ஒண்ணு பண்ணலாமா? என்ன? உங்க வண்டியும் உடைஞ்சு போச்சா, என்னதும் உடைஞ்சு போச்சா? உடைஞ்சதுக்கு உடைஞ்சது சரியா போச்சு. சரியா? நான் வரட்டுமா? வரேன். இனிமேலாவது பார்த்து ஓட்டிட்டு போங்க. எல்லாரும் வண்டி விட்டு கீழே இறங்குங்க. இறங்கு.
இது என்ன பஸ்ஸா லாரியா? இவ்வளவு பெருசா நிக்குது பார்த்தா தெரியல. லாரி தான் சார். காசுக்காக முன்ன ஆலயத்துல நாங்க லோடு அடிக்கும் போது இப்படி வர்றதான் வழக்கம். அது உங்க பழக்கம். நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை மாத்திக்குங்க. வழக்கத்தை மாத்திக்கிறான், ஆனா பொழைக்கிறது எப்படி? இங்க இருந்து 15 மைல் போன லோடு ஏத்த நாங்களும் கேட்டோம் பஸ் விடுங்கன்னு. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டப்பா ரோட்ட போட்டீங்க ஐயா. அது இன்னும் பஸ்ஸ காணோம். நாங்க எப்படி போறது, எப்படியா பொழைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. லாரியில ஆளுங்களை வச்சு ட்ரிப் அடிக்க கூடாது, அவ்வளவுதான். என்ன உங்க லைசென்ஸ் கேன்சல் பண்ணுமா? இனிமே ஆளுங்களை ஏத்த மாட்டேன் சார். என்ன பாக்குறீங்க? போங்க போங்க. என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? போ. ஆமா, அதிகாரம் பண்ண மட்டும் எல்லாம் வந்துருவாங்க. அவசரம்னா ஒருத்தனும் வர மாட்டான். டேய் என்னடா சொன்ன? அதிகாரம் பண்ண மட்டும் எல்லாம் வந்துருவாங்க, அவசரம்னா எவனுமே வரமாட்டாங்கன்னு சொன்னேன். டேய் நீங்க லாரில வந்து கவுது செத்தீங்கன்னா எவன்டா பதில் சொல்றது? டேய் முதல்ல உயிரோட ரெண்டாவது வேலை செய்ய முடியும். லாரிக்கு வந்தா மட்டும் சாக மாட்டான். சாப்பிடலனா கூட நாங்கெல்லாம் வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். வெக்கம், மானம், சூடு, சொரண இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்காயா? இருந்தாதான் எப்போ காசு கொடுத்துருப்பியே. இவனை நாங்க பாத்துறோங்க. இருங்கடா. ஏய் மாறி, நாளைக்குள்ள காசு வந்து சேரல அப்புறம் இந்த ராணி பொம்பளைக்கு தான் பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. ஆமா. ஏய் எங்கடி போற? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஓஹோ, ஒரு வேளைக்கா இல்ல 3 வேளைக்குமா? கண்ணு வைக்காதக்கா. ஏய் என் கூட வாடி. எங்க? சொல்றேன் வா. எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளவுதானே? குடு. எங்க மாமன் கிட்ட போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணும். உங்க அண்ணன் கிட்ட தாண்டி போய் கொடுப்பாங்க. நீ வாடி. எங்க? வாங்கம்மா வாங்க. வா. அந்த ஜிம்கி எடுங்க. ஹை, நல்லா இருக்குக்கா. அந்த வளையல் எடுங்க. ஐயா, இது கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா. அந்த குஞ்சல எடுங்க. நல்லா இருக்குக்கா. எல்லாமே உனக்கு நல்லா இருக்குக்கா. இதெல்லாம் எனக்கு இல்ல, உனக்குதான். எனக்கா? ஐயோ வேண்டாம், அண்ணன் திட்டும். உங்க அண்ணன் கிட்ட நான் பயந்துருவேனா? ராஜகுமாரி மாதிரி வளர்க்கறேன், ராஜகுமாரி மாதிரி வளர்க்கறேன்னு சொல்லிட்டு ரப்பர் வளையல் போட்டு விட்டுருக்காரு. நாளைக்கு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு கொஞ்சம் லட்சணமா இருக்க வேண்டாம்? உங்க அண்ணன் ஏதாவது கோச்சுக்கிட்டாருன்னா என் பேரை சொல்லு, அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. யோ 120 பீடா 2 குடியா. காசுடா. அக்கா இந்தாடி. அக்கா எனக்கு வேண்டாம். வெத்தலை போட்டா மாடு முட்டுன்னு அண்ணன் சொல்லிருக்கு. இதெல்லாம் எங்க அண்ணனுக்கு பிடிக்காது. உங்க அண்ணனுக்கு பிடிக்காதா? முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. அது சரிக்கா, இதெல்லாம் எனக்கு ஏன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றேன்னு சொன்னியே. சொல்றேன். நீ சொல்றதுக்குள்ள வீடே வந்துரும் போக்கா. ஏன் நான் உனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? நான் என்ன அண்ணியம்மா அசலா? காரணம் கேக்குற பாரு. காரணம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? நாம வேற வேறன்னு சொன்னது யாருக்கா? இந்த அக்கா தான். இந்த அக்கா தான் சொல்லுது. என்னக்கா? இன்னொரு வாடி அக்கா அக்கான வாயை கிழிச்சு தச்சு போடுவேன் பாரு. 3 எழுத்துல வேற சொந்தமே தெரியலையா உனக்கு? அத்தை. வாயில வருது பாரு. சித்தி. இன்னும் பாட்டின்னு சொல்ல. அப்ப நீயே சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்குடி. அண்ணி. அட இவ்வளவுதானா? சொல்றேன். என்னடி இந்த அண்ணில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? சும்மா கூப்பிடுறதானே? சும்மா கூப்பிடுறதா? சொந்தத்தோட கூப்பிடணும். நீ என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டே இரு, நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிக்கா. சரி அண்ணி. ஐயோ என் செல்லம் வாடா. அங்க சொல்லிச்சா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. பிடிச்சுக்கா பிரிய துணியா நீ துணியா நீயா ஏறத்தை யாராவது துண்டு போடுறாங்க. இதுங்க துண்டுறதுக்கு என்ன துண்டுக்கா? நீ வாங்கின கடனுக்கு நான் சட்டையை கழட்டி கொடுத்தேன். குடிச்சிட்டு அந்த கும்மாளம் அடிக்கிற. குடிக்கிற காசு நேரம் சேர்த்து வச்சிருந்தா கூட கடன் அடைஞ்சிருக்கும். உனக்கு போய் உறவு என்ன அச்சுதாக்கா? நீங்க செஞ்ச உதவி நான் மறப்பேனா? தொண்டை காஞ்சி போச்சு, கொஞ்சம் நினைச்சுறேன். ஆமா அவகிட்ட அப்பவே துட்டு கொடுத்துட்டல. தொக்கா கொடுக்கல? துட்ட கொடுத்துட்டியா? அப்ப அவளை போய் பாத்துக்கிறேன். பாவம் இவனு ஏமாட்டாளா? தானே ஏய் தானே யாரது? கோப்பன் அவன் தான் போட்டானே. ஏன் மச்சான் குரல் மாதிரி எல்லாம் கேக்குது.
உள்ள இருந்தே குரல் கொடுக்குறியா? சமஞ்ச பொண்ணாட்டா? ஏய், நான் ஒண்ணு இங்க ஆராய்ச்சி பண்ண வரல. மனுஷனுக்கு நாக்குல கொஞ்சம் சுத்தம் வேணும். எனக்கு எல்லாமே சுத்தந்தாயா. ஏண்டி, அந்த ரிக்ஷாக்காரனா காசு கொடுத்துட்டானாமே? ஆமா குடுத்துட்டான். ஆனா உன் சட்டையை கொடுக்க முடியாது. என்னையா பண்ணுவ? எது குடுக்க முடியாதா? இந்த வரண்டி உன்ன உள்ளே வந்துட்டானே. ராணி, யோ என்னையா? ஏய் சட்டையை குடுறி. கடை வாங்கினவன் காசு கொடுத்துட்டான். நீ உன் சட்டையை அடமான வச்சிய, அதுக்கு யாரையா வட்டி கொடுப்பா? சட்டையை தரமாட்டேன், அப்புறம் நானே எடுத்துக்குவேன். யோ வராதையா. ஏய் குடி சட்டை. வெக்கமா இருக்கு, வராதையா. அதெல்லாம் வேற இருக்கா உனக்கு? யோ சமஞ்சு பொண்ணுகிட்ட சண்டை போடாதையா. பொண்ணா நீ? பேய், வட்டி பேய். பேயா? கடை வாங்கும் போது நிக்குது, கேட்டா கசக்குதா? ஏய் பேச்ச மாத்தாத, முதல்ல சட்டையை குடுறி. இப்ப என்னங்கிற நீ? என்னங்கிறனா? சட்டையை குடுங்கற. சட்டை தானையா வேணும்? ஆமாண்டி. வந்து எடுத்துக்கயா. என்னடி இது? சட்டை? ஓ சட்டை? அச்சி கழட்டு முதல்ல. நீயே எடுத்துக்கிறேன்னு சொன்னல, எடுத்துக்க. வேணா. வேணும்னா எடுத்துக்க. எடுத்துருவேன். எடுத்துக்கன்னு சொல்லிட்டல, அப்புறம் நல்லா இருக்காது. பரவாயில்ல. நான் முதல்ல வராதீங்க. ஏய் கிட்ட வராதே முத்து, சொன்னா கேளு. இவ்வளவு நாள் யார் திருநது கேட்டுக்கிட்டு இருந்தோமே, இந்த நாய் தான் முத்து திருடு இருக்க. போடு முத்து, மார்க்கெட்டுக்கு மரியாதையை கெடுத்துட்டான். முத்து உனக்கு எதுக்கு முத்து ஒம்பல? போலீஸ் தான் போன் பண்ணிக்கோம்ல. என்ன இங்க கலாட்டா? கலாட்டாவா? இங்க ஒண்ணும் கலாட்டா இல்லையா? நாங்க சும்மா விளையாண்டுகிட்டு இருந்தோம். அப்ப திருட வந்தா கலாட்டா நடக்குதுன்னு போன் வந்தது. ஓ, அது பக்கத்து மார்க்கெட்லயா இருக்கும். எதுக்கு நீங்க அங்க போய் விசாரிச்சு பாருங்க. ஏண்டா இங்க திருடம் வரல? என்ன எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்லிட்டு இருக்க? சார், முத்து சொன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சார். முத்து, ஏன் திருடனை புடிச்சு போலீஸ்ல குடுக்கலன்னு கேட்க போறீங்க? சொல்றேன், இந்த சின்ன திருடனை புடிச்சு பெரிய திருடனை குடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்படி இவனை புடிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கங்களேன், பறிச்ச இவங்கிட்ட பணத்தை புடிங்கிடுவானுங்க, பறி கொடுத்து அவங்கிட்ட பணத்தை புடிங்கிடுவானுங்க. இவனுக்கு தண்டனையும் கிடைக்காது, அவனுக்கு நியாயம் கிடைக்காது. முத்து, நேத்து மார்க்கெட்ல பிளேட்டை மாத்தி அந்த எஸ்ஐ முக்க நல்லா உடைச்சிட்டேன். மூக்க மட்டும் இல்லடா, அவன் கையை காலவே உடைச்சிருக்கணும். தப்பிச்சுட்டான். அன்னைக்கே நம்ம லாரி டிரைவர் ராசப்பா கிட்ட சொன்னேன், நிறுத்தாதடா ஏத்துறான்னு. நானா இருந்தா க்ளோஸ் பண்ணிருப்பேன். முத்து, உனக்கு எதுக்கு போலீஸ்காரன் பொல்லாப்பு? ஏய், அவனுங்களை பத்தி உனக்கு தெரியுமா? பட்டாதான்டா தெரியும். நான் பட்டவன், அந்த வேதனை எனக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயம், அவன் இப்படியே போய்கிட்டு இருந்தான்னா அவன் சாவு என் கையில தான். பாத்து, நான் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன், ஆனா இறங்கதான் தெரியாது. எதுலயாவது இடிச்சிட்டு தான் நிறுத்துவேன். பேசாம இந்த ஊரை விட்டு இப்பவே போயிடுங்க. எதுக்கு? உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. அது ஏதாவது பண்ணிடும். அதனால நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க. யாரு உங்க அண்ணன்? முத்து தெரியாது? மார்க்கெட் முத்து. அதுகிட்ட நீங்க எப்ப பார்த்தாலும் தகராறு பண்றீங்களா? அதனால கையெடுத்துருவேன், கால் எடுத்துருவேன், அது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுக்குங்க இந்த வம்பு? பேசாம இப்பவே போயிடுங்க. எங்க அண்ணன் கோவப்படுது, நான் பயப்படுறேன். நீங்க என்னடா சிரிக்கிறீங்களே? நீ யார்கிட்ட பேசுற, என்ன பேசுறன்னு தெரியாம பேசுற. அத நான் ரசிக்கிறேன், அதனால சிரிக்கிறேன். அவ்வளவுதான். அப்போ ஊருக்கு போலியா? வேலை முடிஞ்சதும் போறேன். போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். அப்ப அடி நிச்சயம். ஒண்ணு இல்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நல்லது சொன்னேன். என்ன ஏத்தி விடணுமா? எனக்கு இறங்கதான் தெரியாது. வரட்டுமா? போகும்போது நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன இட்லி?
என்னம்மா 2 இட்லி தான் வைக்கிற? 2 போதும்ண்ணா உனக்கு. ஊர்ல எல்லாரும் நீ குண்டா இருக்கியா, உனக்கு ஊழ சதையா, அப்புறம் இந்த கொழுப்பு அது ரொம்ப ஜாஸ்தியா, அதனால 2க்கு மேல வைக்க கூடாதா. யார் சொன்னது? ராணி அண்ணி தானே சொல்லுச்சு. அது சரி, எனக்கு இருக்கிறது ஊழச்சதன் அந்த தண்டல்காரி சொன்னாளா? இதா பார், தொட்டு பார், மூட்டை தூக்குற கை கல்லு மாதிரில, நல்லா புடிச்சுக்கோ. இப்படி இப்ப சொல்லுமா, அண்ணனுக்கு 2 இட்லி போருமா? கரெக்ட் தானே. இரு, நீ எப்போ சாப்பிடுவிய நிறைய இட்லி, அவ்வளவு இட்லியும் கொண்டு வர. இரு, ராணி அண்ணி வரட்ட பேசிக்கிறேன். அப்பாடி, நல்லா சாப்பிடுன, இன்னும் எடுத்துட்டு வரேன். வேவுது. எங்கம்மா காலைல கொடுத்துருக்காங்க? ஆமா, காணோம். எங்க போயிருக்கோம்? நீ சாப்பிடுன, நான் தேடுறேன். இத தேரன்ட்டு இன்னொரு கொலுசையும் தொலைச்சிடாத. என்னம்மா பகல்லையும் உன் தொல்லையா இருக்கு, ராத்திரியும் உன் தொல்லையா இருக்கு. எப்போ உன் தொல்லையா பெருசா போச்சா? குடுமா டார்ச்சர். அட டார்ச்சர் குடுமா. இந்த பாருமா, நான் கதவை சாத்திட்டு போணுமா? ஐயா வந்தா திட்டுவாரு. குடுமா டார்ச்சர். யாரு? பாருங்க சார், இந்த பொண்ணு எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம வீட்டுல இருந்து கலாட்டா பண்ணுது. யாருமா நீ? யோ, நீ யாரியா? நீங்க ஒண்ணும் பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த நேரத்துல இங்க வந்து என்ன தேடுற? என் கால் கொலுசு ஒண்ணு காணோம். உங்களை பார்த்து டான்ஸ் சொல்ல வந்தல்ல, அப்பத்துல இருந்து அது காணோம். அதான். அப்போ நான் எடுத்தேன்னு சொல்றியா? ஐயோ, உங்களுக்கே தெரியாம கிடக்கல இல்லையா, அத சும்மா பார்க்கலாம்னு. ஆமா, வீட்டுல வேற யார் இருக்காங்க? இல்ல, அவங்களையும் கேட்கலாமே, சும்மா பேச்சுக்குதான். இது போலீஸ் வீடு நினைச்சியா இல்ல திருடன் வீடு நினைச்சியா? அப்ப இங்கேயும் காணுமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மாரியாத்தா, உனக்கு 4 நாக்கு கற்பூரம் ஏத்துற, எப்படியாவது அந்த திருடனை காட்டி கொடுத்துறாத்தா. ஆத்தா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, நான் தேட சொல்றேன். ஐயோ சாமி, கால் வலி போய் கழுத்து வலி வந்த மாதிரிதான். எங்க அண்ணன் கிட்ட கொலுசு காணோன்னு சொன்னாலாவது கம்முன்னு விட்டுரும். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன் போலீஸ் அண்ணனுக்கு பிடிக்காதா? அது என்னவோ தெரியலீங்க, போலீஸ்னா பிடிக்காதுன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப நல்லவரு. ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லு. என் கொலுசை எடுத்தவன் உருப்படவே மாட்டான். புடிங்க. காலையில ஏதாவது கண்ணுல பட்டுச்சுன்னா எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அவன் நாசமா போக, கையில கட்ட முளைக்க, பக்கவாதம் வந்து படுக்க, ரத்த வாந்தி எடுக்க, ஆத்தா அவனை நீதான் கவனிக்கணும். உனக்கு பொங்க வைக்கிறேன், பூமாலை சாத்துறேன், 1000 குடம் தண்ணி ஊத்துறேன். உனக்குதான் 1000 கண்ணாச்சு, அதுல ஒரு கண்ணால பார்த்து அவனை பொசுக்கிடு. ஆமா, அவனுக்கு கண்ணு போகணும், கை இழுத்துக்கணும், நாக்கு தள். மல்லிகா, அம்மா தாயே, ராப்பிச்சம்மா, அன்னத்தை பார்த்து 5-6 நாளாச்சுமா. மிச்ச மீதி ஏதாவது இருந்தா போடுமா, உனக்கு புண்ணியம் கிடைக்கும் தாயே. சில வீட்டுல போயிட்டு வான்னு சொல்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியம்மா. போடுமா, போடு போடு. ஏன் 20 வருஷ சர்வீஸ்ல சமைச்ச பாத்திரத்தோட பிச்சை போடுறவங்கள நான் பார்த்ததே இல்லம்மா. போடுமா போடு. உன் பேரை சொல்லி 2 நாளைக்கு வச்சுக்குவேன். போடுமா, போடு போடு.
எப்ப வருவேன்னு முன்னாடியே சொல்லிரு. நிறைய கற்பூரத்தோட வந்துடுறேன். நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். தெரியும். என்ன தெரியும் உனக்கு? தெரியும் சொல்லிட்டேன்ல. நான் சொல்றேன், உனக்கு தெரியாது. சொல்ல பார்க்கலாம். முத்தம். ரொம்ப ஆசைதான் உனக்கு. சின்ன பொண்ணு மக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ்வளவு அவசரமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரிதான், லாஸ்ட் சான்ஸ். சொல்லு பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்புறம் நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? பின்ன யாருக்கு உங்களை பத்தி தெரியும்? உங்களை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். சரி சொல்லுங்க. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. பிடிச்சிருக்கா உனக்கு? கிருஷ்ணாவா? முத்து நெல்லு, நானும் வரேன். என்ன முத்து, எல்லாம் ஓம்பரம் தானே, எதுக்கு தனித்தனி எடுத்து வைக்கிற? டேய், முதல்ல வச்சோம் பாத்தியா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு. ரெண்டாவது வச்சோம் பாத்தியா அவ உண்டாயி சீமந்தத்துக்கு வீட்டுக்கு வரும்போது. மூணாவது வச்சோம் பாத்தியா அவ தலைப்பிரசவத்துக்கு. இது எதுக்கு? அந்த குழந்தை கல்யாண செலவுக்கா? ஏய், அதெல்லாம் எப்போ பேங்க்ல போட்டாச்சு. என் தங்கச்சி சினிமாவுக்கு போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்துச்சா. சரி இப்பதான் கிடைச்சது, அதுதான் கூட்டு போலன்னு. நல்ல தள்ளுங்க. பத்தாது வேகமா. அப்படிதான். சரி, இப்ப நீங்க உட்காருங்க. அதான் உட்காருங்கல்ல. என்ன வெயிட், எங்க அண்ணா அளவுக்கு இருக்கீங்க. யாராவது உள்ள வந்தீங்க தொலைச்சிடும். ஒரு வயசு வந்த பொண்ணு அடிக்க பெண் தப்பறிக்க உரிமை இல்ல. நீ வெறும் அண்ணன் தாயா. இனி ஒரு அடி அவன் மேல பட்டது, அப்புறம் நடக்கிறத வேற. ஆமா போயா. மல்லிகா, நீ அழாத. எப்படி அடிக்கிறான் பாரு. அழாதம்மா. அம்மா, நாங்க ரேஷன் கடையில வந்திருக்கோம், கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்க அப்பா பேரு என்னம்மா? முத்து. உங்க அம்மா பேரு? முத்து. வீட்டுல வேலை இருக்காங்களா? எங்க அண்ணன் இருக்காரு. அவர் பேரு? முத்து. எனக்கு எங்க அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே எங்க அண்ணன் தான். அவர் பேர் தான் முத்து.
பூ மாதிரி வளர்த்த என் தங்கச்சி அடிச்சு இந்த கையை நான் பொசுக்கணும். என்ன காயப்பட்ட நீ? அண்ணா 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 ஐயோ என்ன இதெல்லாம்? பிள்ளைங்க பசி பசின்னு அழுதுட்டு இப்பதான் தூங்கிச்சுங்க. இன்னைக்காவது வேலை கிடைச்சதா? சினிமா போஸ்ட் ஓட்டுற வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு சொந்தமா சைக்கிள் இருக்கணுங்கிறாங்கம்மா. சைக்கிள் இருந்தா வேலை உண்டா? ஆனா சைக்கிள் எப்படிமா வாங்குறது? அடியே காஸ்ட்லி பைக் நானா பாத்து சொல்லு. என்ன சைக்கிள் என்ன விலைங்க? 200 ரூபா அண்ணாத்த. என்கிட்ட 100 ரூபா தாங்க இருக்கு. ஒரே ஒரு வீலோட வாங்கிக்கிறியா? வணக்கம். சைக்கிள் வாங்கல? இல்லைங்க, அவங்க 200 ரூபா சொல்றாங்க. என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. அவனுக்கு கிடைக்கானுங்க. வாங்க டீ சாப்பிடலாம். வேண்டாங்க. ஏன் சைக்கிள் இருக்கு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். நம்ம கஷ்டம் நமக்கு என்ன தெரியும்? இந்த சைக்கிள் என்ன விலைங்க? 75 ரூபா போதும். 25 ரூபா நீங்க வச்சுக்கீங்க. வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி போடுங்க. இந்தாங்க. இந்தாப்பா. ஆட அதே பச்சை கலரு, பச்சை சீட்டு, 2 வீலு, ஒரு பெல்லு. நம்ம எம்எல்ஏ சைக்கிள் மாதிரில இருக்கு. மாதிரி என்ன எம்எல்ஏ சைக்கிளே தான். இது எங்க அப்பாது. ஐயா யோ எங்கயா திருண்ண அந்த சைக்கிள? திருடலையா, வாங்கினதுங்க. வாங்கினியா? என்கிட்ட போய் சொல்றீங்க நீ? உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுறேன் பாரு. வாயா ஸ்டேஷனுக்கு. ஐயா வாயா. ஐயா ஐயா வர போறியா இல்லையா? திருடலையா? என்னடா சொல்லா? அப்பா அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க பாரு. அந்த போலீஸ்காரங்க உனக்கு எத்தனை பசங்க? 2ங்க. 2? பாட்டா தெரியலையே. ஆமா, உன் பேர் என்ன? பாஞ்சாலி. பாஞ்சாலியா? 1 2 3 4 ஓ, உன் புருஷனோட சேர்த்து 5. கணக்கு தெரியுதா? உன் பேரு தெரியுதா? பாஞ்சாலி முதல்ல வைக்கிறதுக்கு போயிடுமா? என் தாலி வித்துதாயா அவரு சைக்கிள் வாங்கினாரு. போம்பா, போயிடுமா? ஒன்றும் பண்ணிடாதீங்களா? ஐயோ பாஞ்சாலி, அப்ப சொல்ல போயிடுமா? நீதி கிடைக்க வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன் இது. நீங்கெல்லாம் போலீஸாரா? பொட்ட நாய்களா? என்ன சிதம்பரம் என்ன இப்படி கேவலமா பேசுற? ஆம்பளை இல்லாம அலங்காட்டம் பண்ணா அப்படிதான்டா பேசுவான். பொண்டாடி எங்களுக்கு சொர்க்கத்தை காட்ட போறப்பாடா. நான் உங்க பொண்ணு மாதிரியா? எனக்கு பொண்ணே இல்லையே. 2 பசங்க. அவனுங்களையும் போலீஸ்ல தான் கேட்டிருக்க.
சிதம்பரம், இங்க நான் எஸ்ஐயா, நீ எஸ்ஐயா? கொஞ்சம் சர்வீஸ் இருந்தா என்ன வேணா பண்றதா? நகருங்க. இங்க நான் தான் எஸ்ஐ. நான் தான் ஃபர்ஸ்ட். புரியுதா? யாரா இவன்? இவளோட புருஷன். இவனை ஏன்டா துன்புறுத்துறீங்க? என்னால தாங்க முடியலையா. என்ன பண்ணல? அப்படிதான் இருக்கும். சார், நீங்க அடிச்ச அடியில அந்த சைக்கிள் கட்டி செத்துட்டாங்க. அவனை தூக்குல தொங்க விட்டுட்டு தற்கொலை எழுதிக்க. அவன் மேல விபச்சாரின்னு கேஸ் புக் பண்ணிக்க. என்னங்க என்னங்க நம்ம அப்பா அன்னைக்கு வேலைக்கு போகும்போது அம்மா பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன், நீ எதுக்கும் பயப்படாதமான்னு சொல்லிட்டு போனார். ஆனா அந்த போலீஸ்காரங்களாலதான் நம்ம குடும்பமே பாழா போச்சு. தம்பி, நான் தான் 1000 தடவை சொன்னனே அவன் வீட்டுக்கு போகாதீங்கன்னு. நானே போய் பொண்ணு கேட்கிறேன்னு சொல்லி அவன் வெளியே அனுப்ப ஏன் இப்படி அவமானப்படணும்? போலீஸ்னு சொன்னாவே அவனுக்கு எரியும். ஏன்னா சின்ன வயசுலயே போலீஸால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவன். நீங்க வேற போலீஸா இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா கட்டி தர மாட்டான். தயவு செஞ்சு அந்த பொண்ணை மறந்துருங்க. அதுதான் தம்பி உங்களுக்கு நல்லது. உங்க அண்ணன் என்ன சொன்னார்? இந்த மோதிரம் எனக்கு சொந்தம் இல்ல, மாட்டின தழும்புதான் எனக்கு சொந்தம். ஏன் சரியில்லையா? எனக்கு பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்லையா இல்ல பிடிக்கலையா? எங்க அண்ணனுக்கு பிடிக்கல, அதான். இத கொடுத்துட்ட நான் கொடுத்த அன்பு, அதை நான் நேசிக்கிறேன். அதை விட எங்க அண்ணனோட பாசத்தை நான் மதிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதையும் எங்க அண்ணன் வேண்டான்னு சொன்னதில்ல. இந்த வயசுல நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். அது எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. என் ஆசையை விட அவர் ஆசைதான் எனக்கு முக்கியம். உடம்ப வருத்திக்கிட்டு எனக்காக உழைக்கிற ஒரு மனசையும் வருத்தப்பட வைக்க என்னால முடியாது. மல்லிகா, உங்க அண்ணனை கேட்டுக்கிட்டா
நீ என்கிட்ட பழகுன தப்புதாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க மனசை நோகடிச்சது நான் தான். என்ன மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. உங்க அழகுக்கும் அறிவுக்கும் 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல எங்க அண்ணன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்கவே மாட்டாரு. பாத்தியாயா, உன் தங்கச்சி உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான்னு? ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பாயா? அவ மனசால விரும்பினவன விட்டு கொடுக்கவே மாட்டா. ராணி, மூட்டைய தூக்கி தூக்கி என் முதுகுல தழும்பு இருக்கிற மாதிரி வேதனைய தாங்கி தாங்கி என் மனசுலயும் தழும்பு இருக்கு. போலீஸ்காரனை கண்டாலே எரியுது. யாரோ ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டா எல்லா போலீஸ்காரனும் அயோக்கியம் இல்லையா? உன்னையும் எடுத்துக்க. எல்லா அடங்க போலவா நீ உன் தங்கச்சிய வளர்த்திருக்க. பெத்தவ இருந்திருந்தா கூட இப்படி கவனிச்சிருப்பாளான்னு தெரியாதியா? பண்ண ஆசைதான் அவ ஆசைன்னு சொன்னாலே, அதே மாதிரி அவ ஆசைதாயா ஓ ஆசையா இருக்கணும். நீ பெரியவ, பல கஷ்டங்களை தாங்கிக்கலாம். அவ சின்ன பையா, ஓ மாதிரி வளர்த்த நீயே அவளை ஊலிக்கிடாதையா. நீ உண்மையிலேயே அவ மேல பாசம் வச்சிருந்தீன்னா பச்சை மரிச பாழாக்கிடாதையா. காலை புடிச்சு கேட்டுக்கிற. எனக்கு சம்மதம்மா. எனக்கு பிடிச்ச மாப்பிளை நீ கட்டிக்கிறத விட உனக்கு பிடிச்ச மாப்பிளை நான் கட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக ஒண்ணு பண்றியா? அவன் அந்த போலீஸ் வேலையை விட்ட சொல்லு. ஏன்னா அந்த காக்கி சட்டையை பார்த்தாவே எங்க அப்பா அம்மாவை கொன்ன அந்த கொலகாரன் ஞாபகம் தான் எனக்கு வருது. சரியா? சொல்றியா? எனக்கு பொட்டு வைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. என்ன சொல்ற? எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உண்மையா சொல்ற? ஆமா. நிஜமா? நிஜமா. மல்லிகா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்க. முதல்ல கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடு. எங்க அண்ணனும் மனுஷன் தானே, அவருக்கும் தங்கச்சி பாசம் இருக்காதா என்ன? எப்படி நீங்க எனக்காக எதையும் செய்வீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணனும் எனக்காக எதையும் செய்வாரு. அப்படியா? அப்ப என் மச்சானுக்கு நான் என்ன செய்யணும்? புதுசா ஒரு கோட்டு சூட் வாங்கி தட்டுமா? இல்ல சொந்தமா லாரி வாங்கி தந்துறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த காக்கி சட்டையை கழட்டணும். பின்ன இந்த ட்ரெஸ்லயா தாலி கட்டுவேன்? சும்மா பட்டு வேட்டி பட்டு சட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு தானே கட்டுவேன். போலீஸ் ட்ரெஸ் மட்டும் இல்ல, உங்க உத்தியோகத்தையும் விட்டுறணும். என்னது? ஆமாங்க, போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிற யாருக்குமே எங்க அண்ணன் என்ன கட்டித்தர மாட்டாரா? நீ உன் மனசுக்கு பிடிச்சவரையே கட்டிக்கோ, ஆனா அவரை போலீஸ் உத்தியோகத்தை விட்டுற சொல்லுன்னு சொன்னாரு. நீங்களும் எனக்காக உங்க உத்தியோகத்தை விட்டுருவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு வந்திருக்கேன். மல்லிகா, நீ என்ன நம்பு. கடைசி வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா இந்த உத்தியோகத்தை விட்டுடுவேன்னு நம்பாத. அது மட்டும் என்னால முடியாது. உன்னை பார்த்தது, உன்னோட பழகினது, உன்னோட இன்னசென்ஸ், வெகுளித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ யாருன்னு தெரியாமலே என் மனசு கொடுத்த. ஆனா காதலை விட கடமையை தான் பெருசா மதிக்கிறேன். மல்லிகா, என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா அது உன்னோடதான். இந்த உத்தியோகத்துக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம் உனக்கு சொன்னா புரியாது. மல்லிகா,
எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். நீ அவங்கிட்ட போய் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்க வேலையை விட்டுடுங்கன்னு கேட்டிருப்ப. ஆனா அவன் எனக்கு உத்தியோகம் தான் பெருசு, நீ பெருசுன்னு சொல்லியிருப்பான். உண்மையிலேயே அவனுக்கு உத்தியோகம் பெருசு இல்லம்மா. காக்கி சட்டையை போட்டா எந்த தப்பு பண்ணலாம், என்ன எவனும் கேட்க மாட்டான் பாரு. சரி, இத்தோட போச்சுன்னு சந்தோஷப்படுமா. அந்த நாயை காலில் போட்ட செருப்பா கழட்டி எறியுமா. உங்க அண்ணன் நான் இருக்கேன்டா. அழாதடா. காசு கொடுக்கிற எல்லாருக்கும் சல்யூட் அடிக்கிறம்மா அவன். உங்க அண்ணன் நான் கட்டி தர மாப்பிளைய பார்த்து அவன் அடிக்கிறான் பாரு சல்யூட். நீ அழாதடா, நீ அழக்கூடாது, நான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர் படிச்சவர் தானே நீ? ஊருக்கு வந்தோமா ஒழுங்கா உத்தியோகத்தை பார்த்தோமான்னு இல்லாம காதல் வேண்டி கிடக்கா? சரி, காதலிக்கிறதா காதலிச்சிங்க, அவளை கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாத்த வேண்டாம்? ஒவ்வொருத்தரும் காதலுக்காக உயிரையே விடுறேங்கிறா. இந்த பிஸ்கோத் உத்தியோகத்தை விட முடியாதா உங்களால? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? வா. இதான் என் பூஜார. இங்க வேற ஏதாவது சாமி இருக்கான்னு பாத்தியா? இவர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். ஆமா, இந்த அனாதையை வளர்த்து ஆளாக்கின தெய்வம். இவரு ஒரு போலீஸ்காரர் தான். ஒரு கள்ளக்கடத்தல் கோஷ்டியை பிடிக்கும் போது அவரை சுட்டுட்டாங்க. சாகும் போது என் கைய பிடிச்சுக்கிட்டு, அப்பா இந்த சொத்து பூரா உனக்கு தான், ஆயுசு முழுக்க நீ உக்காந்தே சாப்பிடலாம், ஆனா என் ஆசை என்னன்னா நீ இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்து நேர்மையா நடந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு செத்தாரு. இப்ப சொல்லு, என் காதலுக்காக இந்த உத்தியோகத்தை விட்டுட்டோம்னா இவர் ஆத்மா சாந்தி அடையுமா? அப்படி விட்டா நான் நன்றி கட்டவன் ஆயிடுவேன். அவளுக்காவது ஒரு அண்ணன் இருக்கா, எனக்கு நீ யார் இருக்கா? நீங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு. விதி விதின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. நாளைக்கு மத்திய மந்திரி கூட்டத்துக்கு வர போறாரு. அவருடைய பாதுகாப்பு வசதிக்காக இந்த வழியில நாங்க சவுக்கு கட்டையை நடப்போறோம். அதனால 2 நாளைக்கு பிளாட்பாரத்தில் இருக்கிற எல்லா கடைகளையும் தயவு செஞ்சு காலி பண்ணி கொடுங்க. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? 50 ரூபா. ஐயா 100 ரூபாய் தருப்பாரு, ஐயா கிட்ட போய் வாங்கி. டேய் வாடங்க. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? 100 ரூபா. பெரிய கடைடா, ஐயா 200 ரூபாய் தருவாரு, ஐயா கிட்ட போய் வாங்கிக்க. ஏய், நீதான் இங்க ரவுடியா? ஏன்பா, போலீஸ்காரங்களுக்கு யாருமே நல்லவங்களாவே தெரிய மாட்டாங்க போல இருக்க. நல்லவங்க யாரும் இந்த மாதிரி நடுரோட்ல கலாட்டா பண்ண மாட்டாங்க. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். யாரோ ஒரு ஆள் வர்றாங்கிறதுக்காக இத்தனை பேர் பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்களே, இதுதான் உங்க போலீஸ் வேலையா? கடையே பட்டா இல்லாத கடை, இதுல வேற ரூல் பேசுறியா? நாங்க என்ன இதை எழுதியா கேக்குறோம்? பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை கேக்குறோம். அதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு கரையிடு, இல்லன்னா வண்டி எடுத்துட்டு வந்த வழியா போயிடு. எல்லாருக்கும் இன்னொரு தடவை சொல்றேன், இங்க இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிடுங்க. காக்கி சட்டையை போட்டிருக்கிற தைரியம் உனக்கு? உண்மையிலேயே நீ ஒரு ஆம்பளையா இருந்தா காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு இந்த கைக்கு பதில் சொல்லிட்டு போறா.
மல்லிகா மல்லிகா, மார்க்கெட்ல உங்க அண்ணனும் அந்த இன்ஸ்பெக்டரும் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போமா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இனிமே திருப்பி கொடுக்க ஒண்ணும் இல்லையே, எல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்டேன். என் உயிர் இருக்கு மல்லிகா. அது இருக்கிறதுனால தானே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க. அது போனதுக்கு அப்புறமாவது ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பீங்கல்ல. மல்லிகா ப்ளீஸ், அப்படி பேசாது. நான் என் கடமை தானே செஞ்சேன், வேற எந்த தப்பு பண்ணல. நீங்க எந்த தப்பு பண்ணல. தப்பு இல்ல என் மேலதான். எங்க அண்ணனுக்கு தங்கச்சியா பிறந்ததும் தப்பு, உங்களை காதலிச்சதும் தப்பு. மொத்தத்துல எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சிருக்கேன். தண்டனை அனுபவிக்க வேண்டியதும் நான் தான். மல்லிகா, அன்னைக்கு நீ ஒண்ணு சொன்னிய ஞாபகம் இருக்கா? உங்க வண்டியும் உடைஞ்சு போச்சு, என் வண்டியும் உடைஞ்சு போச்சு, உடைஞ்சதுக்கு உடைஞ்சு சரியா போச்சுன்னு சொன்னேன். அன்னைக்கு வேடிக்கையா சொன்னேன், இன்னைக்கு அதை வேதனையா அனுபவிச்சுட்டு இருக்கோம். உன் வாழ்க்கையும் உடைஞ்சு போச்சு, என் வாழ்க்கையும் உடைஞ்சு போச்சு. என்ன தனியா விட்டுட்டு நீ மட்டும் உயிரை விடுன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க கடமையை தடுத்தாலும் சரி, இல்ல உங்க கௌரவத்தையே கெடுத்தாலும் சரி, இனிமே எந்த காரணத்தை கொண்டோ எங்க அண்ணன் மேல கை நீட்டாதீங்க. வாயா ராணி, நம்ம மல்லிகாவை பொண்ணு பார்க்க நாளைக்கு எல்லாரும் வர போறாங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். அவ சின்ன பொண்ணு, என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு அவளுக்கு தெரியாது. நீ தான் அவ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். யோ, அவசரப்படாதயா, நல்ல யோசனை பண்ணியா. உன் யோசனை கேட்க நான் இங்க வரல, வந்து வேலையை பார்க்க சொன்னேன். நீ எதை சொன்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா உன் தங்கச்சிக்கு இஷ்டம் இல்லாத இந்த கல்யாணத்துல என் தங்கச்சியை கை குழந்தையா தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன சொந்தம் தேடிட்டு யாரும் வந்ததும் இல்ல, நானும் யாருக்கிட்டையும் சொந்தம் தேடிட்டு போனதும் இல்ல. ஆனா இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது உன் ஒருத்திக்கிட்ட மட்டும்தான். என்ன மதிச்சு வந்தாவா, பராட்டி போ. என்னடா பண்ற? நீ ஓட்டுறங்க என்ன கிண்டலா? ஆமா, வெள்ளம் தின்றவன் ஒருத்தன், விரல சூப்பரவன் ஒருத்தன், காதலிச்சவன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம என்னடா குளத்தங்கரையில உட்காந்து தேவடு காத்துக்கிட்டு இருக்கோம். அது பேர் மணி அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், பெருமாள் கோயில் பட்ட சோறு தான். பாத்தி வருது, நமக்கு நமக்கு கல்யாண பாத்தி வருதுன்னு தெளிவா சொல்லுக்கா, இல்லன்னா கேக்குறவன் தப்பா நினைச்சுக்க போறான். அக்கா பின்னாடி ஒரு கும்பலா இறங்குதுக்கா. மரடா மர மர. ஏம்மா, முத்து வீட்டுக்கு எப்படி போனோம்? முத்து வீடா? ஆஹா, முத்து தங்கச்சி மல்லிகா எப்படின்னு இவர் கேக்குறாரு. கேக்கலையே? கேப்பாரு, நீ சும்மாரு. இந்த ஊர்லயே 4 எழுத்து படிச்ச பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும், ரொம்ப லட்சணமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சொல்லுவாருடா. இந்த புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நீ சொல்ற. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஆமா, தொட்டவ பொறுக்கி ரவுடினா போலீஸ்காரங்கிட்ட சொல்லி மிரட்டி வச்சிடலாம்.
போலீஸ்காரனே தொட்டான்னா யாராவது எழுச்சு வாயில பார்க்க வேண்டியதா? அப்ப கூடலூர்காரங்கள என்ன இழிச்சோங்கிறியா? அண்ணன் கூடலூரா? அண்ணே அண்ணன் நமக்கு வேண்டியவரு. கூடலூர் தெரியுமா? தெரியுமாவா? கூடலூர் வேலு தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. சினிமா படம் பிடிக்கிறதுக்கு பட்டணம் போயிருக்காரு, அவர் தானே சொல்றீங்க? ஆமா அவரேதான். அவர் என்னோட ஒண்ணு விட்ட மாமாவோட சின்ன சித்தப்பாவோட 2ஆம் தாரத்து மூத்த புள்ள. அவ்வளவு நெருக்கம். அப்படியா? கிட்ட வாங்க. இந்த ஊரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஸ்நேகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஐயா நான் பாக்கல, இந்த ஊர் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். நான் சொன்னேன்னு முத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு கொன்னுடும். வாங்க. உட்காருங்க. பயணமான சௌரியமா இருந்துச்சுங்களா? நல்ல சௌரியமா இருக்கு. எங்க போயிட்டா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு நீ? இல்லையா, வழியில ஒரு கடன்காரனை பார்த்தேன். அவங்கிட்ட கூட்டி கழிச்சு கணக்கு தீக்கிறதுக்குள்ள தொண்டை தனியா வத்தி போச்சு. சீக்கிரமா பைசல் பண்ணிடுவான். ஐயோ, சரி சரி, வா வா வா. நீ போ. என்ன மாப்பிள உம்மன் இருக்கீங்க? பொண்ண கண்டிப்பா காட்டுவோம். யோ, என்னைய மரம் மாதிரி நிக்கிற? மாப்பிளைக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம்? அவருக்கு கொஞ்சம் கூச்சம், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சுல? சித்தப்பா வரணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க வந்தோம். வர வழியில அந்த பொண்ணை பத்தி அரசல் பரசலா ஒரு செய்தி காத்து வாக்குல காதுல வந்து விழுந்தது. அத ருசு பண்ணிக்கலான்னு தான் இங்க வந்தேன். அதுக்கு என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? நீங்க தப்பா எடுத்த கூடாது. உங்களுக்கு கூட அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான், முத்துவோட தங்கச்சி மல்லிகா. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா? தொடர்புங்கிற வார்த்தை தப்பு. நான் அந்த பொண்ணை விரும்பினேன், உண்மைதான். ஆனா அவன் அண்ணனுக்கு எனக்கு கொடுக்க பிடிக்கல. நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன், அவ்வளவுதான். படிச்சவங்கல்ல, அதான் நாகரிகமா சொல்றீங்க. ஐயா, நீங்க எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் ஜோடியா காடு கண்ணி எல்லாம் சுத்தினதா? இது பாருங்க, நாங்க பழகுனது என்னமோ உண்மைதான். ஆனா எந்த தப்பு நடக்கல. அந்த பொண்ணு எந்த பாவமும் அறியாதது. நீங்க தாராளமா உங்க பையனுக்கு அந்த பொண்ணை கட்டலாம். சுருக்கமா சொன்னா, எங்க நிழல் கூட தொட்டுக்கிட்டது இல்ல. ஆசைப்பட்டேங்கிறீங்க, அப்புறம் ஆசைப்பட்டோங்கிறீங்க. பழகணும் ஆனா பழக்கம் இல்லைங்கிறீங்க. பல்லுலயும் படாம நாக்குலயும் படாம தண்ணி குடிச்சேன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க நீங்க சொல்றது. பந்திக்கு போனாதானே உப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு. நான் வரேங்க. வாங்க வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எங்க போயிட்டீங்க? வழி மாறி போயிட்டேன். முதல்ல சாப்பிடுங்க, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். சம்பந்தம் பண்ணாம நாங்க கை நினைக்கிறது இல்லம்மா. அப்ப முதல்ல பொண்ணை பாத்துருங்க. மல்லி, வேண்டாம் வேண்டாம், பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. பொண்ணை பத்தி அதிகமாவே கேள்விப்பட்டோம். நீங்க வேற மாப்பிள்ளைய பாத்துக்குங்க. ஏன், என்ன காரணம்? தம்பி, மல்லாந்து மூஞ்சா மார் மேல இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்களேன். யோ, இப்ப காரணத்தை மட்டும் சொல்ல ஒருத்தன் கூட ஈரோட திரும்பி போக மாட்டீங்க. வகுந்துருவோம் வகுந்து. நிறுத்துறா. கூடலூர்காரனா கூமிட்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆத்து தண்ணிவே அடுத்தவன் எச்சின்னு சொந்தமா குளம் வெட்டி தண்ணி குடிக்கிறவங்கடா நாங்க. ஏண்டா போலீஸ்காரன் கூட படுத்த பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டி ஆக்கலான்னு பாக்குறியா? ஏமா சொன்னான்? கையேடா, படுத்தவன் தானே சொன்னான். அவனை போய் கேளு. டேய், என்ன வாங்க. இனிமே அவர் மேல ஒரு அடி பட்டுச்சு, என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது.
ஐயோ, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கண் கலங்குற? இத சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்டா, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படியா? உலகமே என் தங்கச்சி நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன ஏமாத்திட்டாளே. என்னையா சொல்ற? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவன் மேல கைப்பட்டா உயிரையே விட்டுடுவேன்னு சொன்னால, அப்ப அந்த குடலூருக்கான சொன்னது உண்மைதானா? ஐயோ, மல்லிகா, மல்லிகா, என்னையா மரமாதிரி நிக்கிற? என்ன காரியம் பண்ணிட்ட பாரு. மல்லி, மா, மல்லி கதவு தருமா? மல்லிகா, மல்லி கதவு தருமா? என் மேல கோவமாமா? மா, மல்லி கதவு தருமா? இத பாரு, அண்ணன் இருக்க. மல்லி, மல்லி, அண்ணன் விட்டு போறதே முடிவு பண்ணியா? அண்ணா உன்ன என்னடா சொன்ன? ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்ட? ஏமாத்தி பண்ண அண்ணா. ஐயோ, எதுக்கு இப்படி செஞ்ச? உள்ள போலாமா? எழுந்திருமா. ஏம்மா இப்படி செஞ்ச? எங்க அண்ணனே என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக அண்ணன் உயிரோட இருக்கணும்? அண்ணன் கொலைக்காரன மாறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் அண்ணி. என்ன மன்னிச்சிடுமா. நீ அந்த போலீஸ்கார நாய்க்கு பறிஞ்சு பேசிட்டேங்கிறதுக்காக தான் நான் கோபத்துல ஏதோ சொல்லிட்டேன். நான் ஒரு முட்டாள்மா, நான் ஒரு முட்டாள். எனக்கு உடம்புதான் வளர்ந்துருக்கேன் தவிர புத்தி இல்லம்மா, புத்தி இல்ல. இப்ப 2 பேரும் குழந்தை மாதிரி அழறீங்க. போயா, போய் வேலைய பாரு. ஏண்டி, நீ செத்துட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா? நீ இல்லன்னா உங்க அண்ணன் இல்ல, உங்க அண்ணன் இல்லன்னா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நானும் சாக வேண்டியதுதான். அதான ஆசை. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன் உனக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கண்ணா, என்னடா அது? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டு. என் மனசுல ஒண்ணு நினைச்சேன், அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தப்பா பண்ணிட்டேன். என்ன சொல்ற? மிளகா மூட்டை தூக்குனதுல இருந்து இப்ப அரிசி மூட்டை தூக்குற 15 வருஷமா நீ நானும் பழகிட்டு இருக்கோம். உன் தங்கச்சியும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல முத்து, உன் தங்கச்சி மேல எனக்கு என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு அன்பு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தப்பா நடந்துகிட்டேன். அது ஊருக்கு வேணா தப்பா இருந்திருக்கலாம் முத்து, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நான் தப்பா நடந்துக்கல. இப்போ சொல்றேன் முத்து, நீ சம்மதம்னு சொன்னா உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். டேய், நான் ஏற்கனவே ரொம்ப அடிபட்டிருக்கேன். மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி. இன்னொரு அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. வேணாண்டா, விட்டுறா கண்ணா, தயவு செஞ்சு விட்டுரு. என் தாய் மேல சத்தியம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உனக்கு சம்மதம் இல்லைன்னா அது ஓ இஷ்டம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் முத்து, உன் தங்கச்சி உன் அளவுக்கு வச்சு காப்பாற்ற முடியலன்னாலும் என் உயிரை கொடுத்தா அது என் அளவுக்கு அவளை நிச்சயமா காப்பாற்ற முடியும். நம்பு முத்து. மாணிக்கண்ண, என் தங்கச்சி மல்லியா கல்யாணம். யார் யாரோ என்னென்னமோ பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க. அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நான் நடத்த போறேன். நல்லவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்கேன். அண்ணே, குடும்பத்தோட கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வரணும். என்னண்ணே? அண்ணே, மறந்துடாதீங்க.
உனக்கு இந்தாப்பா மறக்காம வந்துடுறேன். பாண்டி ஏண்டா வேலை நேரத்துல வடையா சாப்பிட்டு இருக்க? ஒண்ணு வேலையில முத்து. உனக்கு எப்பதான் வேலை இருக்கு? தங்கச்சி மல்லியா கல்யாணம், வந்துரு. ஏன் இஷ்டப்படிதானே கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன முடிஞ்சு போச்சு? பொண்ணை பார்த்து பிடிக்காம கல்யாணம் நின்னு போயிருக்கு. பொண்ணை பிடிச்சு நிச்சயமா நான் பண்ணி சீக்கிரம் சரியில்லைன்னு கல்யாணம் நின்னு போயிருக்கு. இதெல்லாம் எதுக்கு? எல்லாமே முடிஞ்சு தாலி கட்டுற நேரத்துல கூட எவ்வளவு கல்யாணம் நின்னு போயிருக்கு. இப்போ சொல்றேன், உன் இஷ்டத்துக்கு விரோதமா எதுவும் நடக்காது. முதல்ல வந்தானே கோயம்புத்தூர்கார, அவன் என்னாச்சு? பஸ் ஸ்டாண்டோட திரும்பி போல. மீறி வீட்டுக்கு வந்தானே கூடலூர்கார, அவன் என்னாச்சு? திரும்பி பார்க்கவே ஓடனா. இவன் உள்ளூர்கார, அதான் பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டான். இத பாரு, 1000 பொய் சொல்லிதான் ஒரு கல்யாணத்தை நடத்த முடியும். ஆனா நான் ஒரே ஒரு பொய் சொல்லி உன் கல்யாணத்தை நிறுத்துறேன். சபாஸ். ஏண்டி அண்ணன் தங்கச்சிக்குள்ள பாச பிரிவினையா பண்ற? மல்லி சொல்லு. உன் நல்ல பொண்ணு நினைச்சேன், ஆனா நல்ல பாம்படி நீ. உன் நல்லா அடிச்சேதான் கொள்ளு. ஓடி ஓடி, நீலி கண்ணீர் வடிக்காதடி. ஏய் ஆமா, நானா தப்பு பண்ண. போன் தப்பு. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நீயே குழி தோண்டி போச்சுட்டே. நம்பிக்கையை மட்டும் இல்லடி, உன் மேல வச்சிருந்த பாரு ஆசை, அதுக்கு சேர்த்து சமாதி கட்டிட்ட. நீ எல்லாம் பார்க்கவே கூடாது. போடி போடி வெளியே. கல்யாணம் எங்க? பத்திரிக்கைய படிக்கல. ஏன் உங்க பேரு இருக்க வேண்டிய இடத்துல வேறொருத்தன் பேரு இருக்குன்னு படிக்கல. அந்த பொண்ணு மேல நீங்களும், உங்க மேல அந்த பொண்ணு ஆசை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையா போனா பயண முடியாது. அந்த பொண்ணு வேறொருத்தன் கைக்கு போறது எந்த விதத்திலும் உங்களுக்கு பெருமை இல்ல. இத முதலாளியா நினைச்சு உங்ககிட்ட சொல்லல, கூட பிறந்த பொறப்பா நினைச்சு சொல்றேன். எங்கடி போற? கல்யாணத்துக்கா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்கிற உன் முகத்துல சந்தோஷமே இல்லையடி. எதுக்குடி நடிக்கிற? என்ன ஏமாத்தவா? உங்க அண்ணனை ஏமாத்தவா? இல்லடி, நீ உன்னை ஏமாத்திக்கிற, உன் வாழ்க்கையை ஏமாத்திக்கிற. இப்ப அழறதால ஒண்ணு ஆயிடாது. இந்த வீட்டை தாண்டி கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை யோசிச்சுக்க. அதுக்கப்புறம் என்னதான் யோசிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் கூட வா, நான் இன்ஸ்பெக்டரோட பேசுறேன். 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா 1 நாள் கஷ்டப்படுவாரு, 2 நாள் கஷ்டப்படுவாரு. நீ காலம் பூரா கஷ்டப்படுறத விட உங்க அண்ணன் 2 நாள் கஷ்டப்படுறது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. அண்ணி, நான் வாழறதுக்கு நீ வழி சொல்லல, எங்க அண்ணன் சாகிறதுக்கு வழி சொல்ற. தன் தங்கச்சி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா அவர் அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுருவாரு. எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறத விட நீ செத்து தொலைலாண்டி. நான் செத்துருவேன். நான் செத்தா எங்க அண்ணனை செத்துடும், அப்புறம் நீயும் செத்துருவ. 3 பேரும் சாகிறத விட நான் ஒருத்தி உயிரோட சாகிறது எவ்வளவோ மேல். சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சமுத்திரத்தை செத்தா என்ன, ஜான் கைரால செத்தா என்ன?
ஏய் என்னடா அது புது மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிற மாமே. மச்சி முதல்ல 3 பேர் ஒண்ணா இருந்துட்டு இருந்தான். ஏதாச்சும் ஒரு பார்ட்டி கிடைச்சதுன்னா சாபூத்திரி போட்டு சாப்பிட்டு இருந்தான். இப்பதான் உனக்குன்னு பர்மனண்டா ஒரு பார்ட்டி கிடைச்சிருச்சே. இனிமே நாங்க 2 பேர் தானே, எங்களுக்குள்ள எதுக்கு சாபூத்திரி போட போறோம்? பூவா தலைய போட்டா தெரிஞ்சு போகுது. மனுஷனா பிறந்தா சாகர வரைக்கும் பிறந்த குணத்தோட தான் இருக்கணும். நடுவுல மாறணும்னு வச்சுக்க, அந்த கடவுளுக்கு அதெல்லாம் பிடிக்காது தெரியும்ல. இவ்வளவு நாளா நாமளா இறையை தேடி பங்கு போட்டு சாப்பிட்டு இருந்தோம். இப்ப ஊரறிய பத்திரிக்கை வச்சு அவளை சாப்பிட போறோம். என்னடா சொல்ற நீ? என்ன இருந்தாலும் உன் பழையதாவ அவளை போய் நான் முன்பெறோம். சேச்சே அதெல்லாம் தப்படா. உணர்ச்சி வசப்படாதடா. நான் அவளை ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு நான் தொட்டதுக்கே அத்தனை பேர் முன்னால என்ன அடிச்சு அவமானப்படுத்தினால அன்னைக்கே நான் அவனை அடிச்சிருப்பேன். அந்த வலி அவன் அண்ணியோட மறந்திருப்பான். இன்னி என் நல்ல மனசுக்கு கடவுளா பார்த்து அவன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலைமை வந்திருக்குது. இப்ப நம்ம 3 பேரும் அவளை தொட்டோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவன் அவமானத்தால வேதனையில தினம் தினம் சாகணும். ராவா சொல்றேன்டா மச்சான், பட்டா என் பேர்ல. ஆனா அதுல பயிரே போறது நம்ம 3 பேரும். இது அடிக்கடா ஒரு ரவுண்டு. அட பாவிங்களா, கேட்க கூடாது கட்டடா அவன். புரியல நீ அதுக்கு போற நான் வரேன். ஏய் இப்படி போ. ஏய் ஏய் வர வர இரு. ஏய் போடா பை போடா. ஏய் இந்த கை ஓடவாடி போற. முத்து, ராணி இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தினுங்கிற ஒரு முடிவோட மாப்பிள்ளை வீடு தேடி போயிருக்கா. நீ உடனே போ. இவளை உயிரோட விட்டா முத்து நம்ம உயிர் எடுத்துருவான். இவளை சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்குள்ள இவளுக்கு ஒரு சோகத்தை கொடுத்துட்டு அனுப்பி வைப்போம். நீ சொல்ற சரிதான். சத்தியம் மடக்கு. ராணி ராணி என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன ஒண்ணு பண்ணாத ராணி. தயவுசெய்து என்ன பண்ணாத. நீ சொல்றபடி நான் கேட்கிறேன் ராணி, என்ன ஒண்ணு பண்ணாத. மச்சான் மச்சான் காப்பாத்து மச்சான். மச்சான் நல்ல நேரத்துல வந்த மச்சான், கத்தி எடுத்து குத்த வரா மச்சான். விடிஞ்சா கல்யாணம் எனக்கு ஒண்ணும் புரியல மச்சான். மச்சான் நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துற மச்சான். பொம்பளையாவ ராட்சசி, நீ கட்டிக்க போறவளாச்சு அவளை சும்மா விட்ட மச்சான். இந்த மாதிரி ஒரு பொம்பளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல மச்சான். உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி கூடாதா மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன கத்தியால குத்த வரா மச்சான். ஐயோ மச்சான், இவன் சொல்றதெல்லாம் போய் இவன் சுத்த அயோக்கிய. இவன் மல்லிகாவை கட்டிக்கிறது அவளோட கொடுத்துற அர்த்தம் இல்ல. அவ கொடிய கெடுக்க இவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். அதனால என்ன என்ன என்னம்மா இப்படி சொல்ற? ஏம்மா இப்படி போய் சொல்ற? போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல மச்சான். மச்சான் உங்களாலே பாரு மச்சான். சின்ன பசங்களை வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை எல்லாம் விரட்டினேன். இப்ப வேற வழியே இல்லைன்னு இவனை கொலை பண்ண வந்துட்டேன். என் மூஞ்சியை முடிக்காத போடி. இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி, இவன் தாண்டி என் மாப்பிள்ளை. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராணி எழுந்துரு ராணி. என்னாச்சு உனக்கு ராணி? என்ன இதெல்லாம்? என்ன பத்தி அப்புறம் பாத்துக்கலாங்க. முதல்ல மல்லிகாவை காப்பாத்துங்க, அவ வாழ்க்கையை காப்பாத்துங்க. என்ன பண்ண சொல்ற? வாழ்க்கை பூரா அவளை வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்களே என்ன பண்றதுன்னு கேட்டா இது என்னங்க நியாயம்? ராணி, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும் அவளை வச்சு காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ பெருசு இல்ல, எங்க அண்ணன் தான் பெருசுன்னு அவளே சொல்லும் போது எந்த உரிமையில என்ன காப்பாத்த சொல்ற? இது உரிமை பிரச்சனை இல்லைங்க, அவ வாழ்க்கை பிரச்சனை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை காப்பாத்துங்கன்னு நான் சொல்லல. அவ வாழ்க்கையை கெடுக்கணும், அவ முதல்ல 4 பேரோட சேர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறானே ஒருத்தன். அவன் தாலி கட்டுறதை தடுத்து நிறுத்துங்க. என்ன சொல்ற?
கட்டிக்கிட்டவ வாழ்க்கையை காப்பாத்துறது மட்டும் ஒரு ஆம்பளையோட கடமை இல்லைங்க. காதலிச்சவ வாழ்க்கையை காப்பாத்துறதும் தான். சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அந்த மாப்பிள்ளை ஒண்ணு அவ்வளவு நல்லவன் இல்லைங்க. ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு பொண்ணு அனாதையா செத்து கிடந்ததுங்க. அந்த பொண்ணை இவங்க தான் கெடுத்து சாகடிச்சிட்டாங்கன்னு ஊர்ல பல பேர் பரவலா பேசிக்கிட்டாங்க. அப்ப இருந்த இன்ஸ்பெக்டர் இவனும் சேர்ந்து போலீஸ் கேஸை இல்லாம பண்ணிட்டாங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. மல்லிகா, ஊரே அசைற மாதிரி உங்க அண்ணன் கல்யாண ஊர்வலத்தை நடத்திட்டா சந்தோஷமா இருக்கு. உனக்காக கஷ்டப்பட்ட ராணி பொண்ணு கூட இல்லையானுதான் வருத்தமா இருக்குது. அம்மா, அக்கான்னு கூப்பிட்டு இருந்த, அண்ணின்னு கூப்பிட சொன்னீங்க. இப்போ பெத்தவளா நினைச்சு அம்மான்னு கூப்பிடுற. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது நீங்க வரணும். நான் வரமாட்டேன். அது கல்யாணம் இல்ல, கருமாதி. உங்க அண்ணா உனக்கு வைக்கிற கொள்ளி, உனக்கு உயிரோட கட்டுற சமாதி. அதுக்கு சாட்சியா நான் இருக்க மாட்டேன். சாட்சி சம்பிரதாயம்னு சட்டம் பேச வரல. தாலி கட்டும் போது தாய் பக்கத்துல இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா என்னால ஆசைப்பட முடியாது. என்ன, எனக்கு தாய் இல்ல. உங்களை தாயா நினைச்சு ஆசைப்பட்டுட்டேன். என்ன மகளா நினைச்சா என் ஆசையை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாததும் உங்க இஷ்டம். வாங்கண்ணே, வாங்க. வீட்டுல யாரும் வரலையா? வாங்க. உள்ள போய் உட்காருங்க. நான் உனக்கு பத்திரிக்கை வைக்கலையே. நான் கல்யாணத்துக்கு வரல, உன் மாப்பிளைக்கு காப்பு போட்டு மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னாலும் நீ சம்பந்தம் பண்ண போறதால சொல்றேன். நீ பாத்திருக்கிய மாப்பிளை, அவன் ஒரு கொலைகாரன். கொலைகாரனா? ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான்.
ஓஹோ, என் மாப்பிள்ள கொலகாரன் இப்பதான் தெரிஞ்சுதா? அதுவும் என் தங்கச்சிக்கு தாலி கட்டுற நேரத்துல. அதுக்கு ஆதாரம் இப்பதான் கிடைச்சது. ஏய், ஆதாரம் என்ன ஆதாரம்? நீ சொன்ன எல்லா ஆதாரம் தான். என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்கல, அதான் உண்மையான ஆதாரம். முத்து, ஆத்திரத்துல அறிவில்லாம உன் தங்கச்சி வாழ்க்கை பாழாக்கிடாத ப்ளீஸ். ஏய், ஐயா நான் முட்டாள் தான். என் மாப்பிள்ள கொலகாரன் தான் ஒத்துக்கிறேன். முதல்ல என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் நீ என்ன வேணுமோ பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப மட்டும் உன் தங்கச்சி கழுத்துல அவன் தாலி கட்டிட்டானா காலம் பூரா தண்டனை அனுபவிக்க போறது உன் தங்கச்சி தான். யோ, அவ வாழா வெட்டியானாலும் சரி, அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து என் தங்கச்சி விதவையானாலும் சரி, அவன் தான் எனக்கு மாப்பிள்ள. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அடி இங்க எடுத்து வச்ச திருஷ்டி பூசணிக்கா மாதிரி உன் தலை கீழே ஜாக்கிரதை. அண்ணே, முகத்து நேரமாச்சு, வந்து அச்சதப்படுங்க. முதல்ல போய் தாலி கட்ட சொல்ற. இங்க ஒருத்தருக்கு நேரம் நெருங்கிடுச்சு. அவனுக்கு வாய்க்கரிசி போட்டு அப்புறமா வந்து அச்சதைய போடுறேன். கான்ஸ்டபிள்ஸ், இவன் அரெஸ்ட் பண்ணி வெளியில ஏத்துங்க. விடுங்கடா, விடுங்கடா. வாடா வெளியே, வெளியே வாடா. நல்லா நடக்குமா பண்றீ? விடுங்க சார். ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து இப்படி கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நேரம் கால கிடையாதுங்க. என் கடமையை செய்ய விடாம தடுக்காங்க. இவ்வளவு நாள தப்புனதா இன்னைக்கு தான் தப்புனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இவனுக்கு என் மேல இருக்கிற கோபம், என் தங்கச்சியை கட்டித்தரேன் வைத்தறிச்சல். இதெல்லாம் போலீஸ்ன்ற திமிர்ல வந்து என் தங்கச்சி இடத்துல தாலிக்கிட்ட விடாம பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உண்மையிலேயே அந்த மாப்பிள்ளை தப்பு செஞ்சிருக்கான். தப்புனா என் மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ண அவ்வளவுதான் ஓகே. தாலி கட்டினதுக்கு பின்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பாத்துக்கிறேன். முத்து, தாலி கட்ட கூடாதுடா. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏற விடாம தடுக்கணும். இதுதான் எனக்கு முக்கியம். என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவங்க. முத்து சொல்றது சரிதான் போல் இருக்கு. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க சொல்றத நாங்க நம்பலாம். சார், முத்து சொன்ன மாதிரி தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் கூட்டு போங்களே. 10 நிமிஷத்துல என்னடா போகுது? மூர்த்தி நேரமாச்சு, எல்லாம் உள்ள போங்க. போங்க போங்க. மாங்கல்ய சிவாதனாய மகா சர்வோ விஜாரபூஜாம் தமத்ரயாமி பக்தி விஜாரபூஜாம் தமத்ரயாமி. ஓம் பாபாஜி நமஹ, ஜேஷ்டாஜி நமஹ, ரௌத்ரே நமஹ, காளி நமஹ, கலௌரண்யே நமஹ, பலவரண்யே நமஹ, பலப்பிரமதனே நமஹ, சர்வபூதஹமன்யே நமஹ, இச்சாஜ்ஞான கிரியாதிப்யோ விதிகாஜி நமஹ, பலவரண்யே நமஹ, சர்வோ விஜாரபூஜாம் தமத்ரயாமி. ஓம் மங்களே விஜம்பரோஜாஜி நமஸ்ததாம் இமாம் கமே கமே தஸ்வத்ராஜம் பகாரம் கதாஸ்யாம் புத்ராஹே ஜிபதிமேகா ஜதந்திரதே. கெட்டிமேளா கெட்டிமேளா. ஓம் மாங்கல்யம் தந்து நாஹேன மம ஜீவன ஹேதுனா. என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? எனக்கு வேற வழி தெரியலையா. என் மகளோட வாழ்க்கையை காப்பாத்த இதுக்கு மேல வழி தெரியலையா. என் மகளுக்கு இது தாய் வீட்டு சீதனம். இனிமே அவ இஷ்டப்படி கூட வேணாயா, உன் இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் கட்டிவை. ஏன்னா அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவ இனிமே அவளுக்கு தாலி கட்ட முடியாது பாரு. இத நான் அவளுக்காக மட்டும் பண்ணலையா, உனக்காகவும் தான் பண்ண. ஒரு ஆம்பளை தாலி கட்டதுக்கு அப்புறம் தாயா அவனுக்கு அவ பொண்டாட்டி ஒரு பொம்பளை மனசுல நினைச்சிட்டாலே அவளுக்கு அவன் தாயா புருஷன். இதை என் புருஷனுக்காகத்தான் நான் பண்ண. கிளி மாதிரி வளர்த்த தங்கச்சியோட வாழ்க்கைய அண்ணங்கார கோவத்துல கெடுத்துட்டானே. என் புருஷன் இந்த ஊர் உலகம் திட்டக்கூடாது பாரு, அதுக்காக தான் என் பண்ண. ஐயோ, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீதாயா என் புருஷன்.
நீங்க மாப்பிள்ளையா இந்த மேடைக்கு வந்திருந்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரனா வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்ப எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீனா என் மகளை அவ இஷ்டப்பட்டவனுக்கே கட்டி வச்சிருயா. இது வரைக்கும் நீதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த. இனிமே அவர்தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா 2 பேருக்குமே என் வாழ்க்கை பெருசா தெரியல. எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத இவங்க எனக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள அக்கான்னு கூப்பிட்டேன், அண்ணின்னு கூப்பிட சொன்னாங்க. நான் அம்மாவா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க. என்னைக்கு திரும்பி வந்து உங்களோட அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் எங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கும். மல்லிகா, தங்கை உறவு அந்த அன்பு பொன்விலங்கு என்றும் ஒருவன் ஒருத்தி உறவு அந்த காதல் பொன்விலங்கு பெற்ற அன்னை பிள்ளை உறவு அந்த பந்தம் பொன்விலங்கு பிறந்து வளர்ந்து இறுதி வரைக்கும் எத்தனை எத்தனை பொன்விலங்கு இறைவன் போட்ட பொன்விலங்கு.